தாவேகாவின் தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது செய்தியாளர்கள் சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார், கூட்டணி அமைந்தது சந்தோஷம், இது இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த கூட்டணி அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அழைப்பின் பேரிலே அந்த ஆட்சி அமைவதற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தார்களோ அந்த கட்சிகளை எல்லாம் அழைத்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி போல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆதரவு தெரிவித்த கட்சிகளை எல்லாம் தோழமை கட்சிகளாக மாற்றி வரக்கூடிய நாட்களிலே ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற புரிதல் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கூட்டத்திலே ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களும் கருத்து சொல்ல வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த வகையிலே தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி மதச்சார்பின்மை, சமூக நீதி, லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியாக நிச்சயமாக நடைபெறும் என்பதையும், எதிர்க்கட்சியினர் அவதூறு பரப்பி வருவது போல் ஒரு சில மாதங்களிலோ ஒரு சில வருடங்களிலோ ஆட்சி மாறாது, பன்னெடுங்காலங்களாக இந்த ஆட்சி தொடரும் என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த வகையிலே அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, நட்பை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைய சந்திப்பு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. முதலமைச்சர் சொன்னதுதான், இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மை கொள்கையில, சமூக நீதி கொள்கையில, லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை திடமான முறையில் அளிக்க வேண்டிய அடிப்படையில் அவர் உறுதிபட தன்னுடைய வாக்குறுதி தெரிவித்திருக்கிறார். இல்ல, அந்த பேச்செல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, அது இல்லை, அது நடக்கல. இல்ல, அதை பத்தி எல்லாம் பேசிக்கல, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, இல்ல பேசல. இல்ல, ஓகே, தேங்க்யூ.